அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமமுள்ள கர்த்தர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக மை துதிக்கிறோம். நீதியை பின்பற்றுகிறவனை கர்த்தர் நேசிக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே நீதியை பின்பற்றுகிறவர்களாய் ஆண்டவரே காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 21வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து, ஏன்னா இவங்க பலி செலுத்தினோடனே அந்த பலிய அந்த பலிபீடத்தின் மேல அக்கினி ஜுவாலையே இல்ல கர்த்தருடைய தூதரானவர் ஏறி போனாருன்னு 20வது வசனத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களால கர்த்தருடைய தூதனானவரை பார்க்க முடியல. இத பார்த்த மனோவா தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். ஏன்னா பழைய பாட்டு நாட்கள்ல தேவனை யாரும் பார்க்க முடியாது, அவர் மகிமையானவர், அவரை பார்த்தா மரித்து போயிருவோம், அதனால நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோவா பயந்து தன்னுடைய மனைவிட்ட சொல்றார். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். நம்மளை கொண்டு போடணும்னு நினைச்சிருந்தா நம்ம கொடுத்த பலிய அவர் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். இவைகள் எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். இதெல்லாம் நமக்கு காண்பிச்சு நமக்கு அறிவித்து அப்படின்றது மலடியா இருந்த நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த தூதனானவர் அறிவித்தாரு. இதெல்லாம் நமக்கு சொல்லி இருக்க மாட்டாரு. நம்மளை கொன்று போடணும் அவருடைய சித்தமா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியப்படுத்துறான். ஆண்டவர் மனைவிய ஏற்ற துணையா கொடுத்திருந்தாரு. தேவையான நேரத்துல சரியான ஆலோசனை சொல்லும் போது அந்த சூழ்நிலையை கடந்து செல்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இங்க மனோவாவோட மனைவி சரியான பதில சொல்லி தன்னுடைய கணவனை தைரியப்படுத்துகிறத, ஏற்ற துணையா இருந்து வழி நடத்துகிறத இங்க நம்ம பார்க்கிறோம். மனைவி சரியான ஆலோசனை சொல்றவங்களா, சரியான காரியங்களை அறிவிக்கிறவங்களா இருக்கணும். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார், பேர் சிம்சோன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஏன்னா அவன் மேல ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கு. அவன்தான் பெலிஸ்தியர்கிட்ட இருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டு கொண்டு வரணும். அந்த தேவ திட்டம் இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சேராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். இவன் தான் கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2வது வசனம் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல தான் கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த தான் கோத்திரம் பாளையம் இறங்கி இருக்கிற அந்த இடத்துல பாளையத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கினார். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு, பெலிஸ்தியர் அந்நிய ஜனங்கள், அந்த ஜனங்கள்ல ஒரு பெண்ணை பார்த்து திரும்ப தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி,
திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவளை நான் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றான். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு. உபாகமம் 7வது அதிகாரம் 3வது வசனத்துல அந்நிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல புதிய ஏற்பாட்டுல கூட விசுவாசி அவிசுவாசிய ஐக்கியப்படக்கூடாது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசிய திருமணம் செய்ய முடியாது. இங்க அவங்க அம்மா அப்பாட்ட அவன் சொல்லும்போது, அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? ஏன் போய் விருத்த சேதனம் இல்லாத அந்நிய ஜனங்களோட சம்பந்தம் கலக்கிற? ஏன் இப்படி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். நம்மளோட கர்த்தருடைய ஜனங்கள்ல ஒரு பெண்ணை எடுத்திருக்கலாமே, திருமணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அவனோடு பேசுறாங்க. சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். எனக்கு ரொம்ப என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமானவளா இருக்கா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு. ஆனா இவன் அதெல்லாம் கனம் பண்ணாம தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறான். தாய் தகப்பன் சொன்னதையும் கேட்கல, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனா இருந்தா. அவன் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாக்கும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை ஆண்டார்கள். ஏதோ ஒரு காரணம் இருந்தா தான் பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ண முடியும். அதற்கு இந்த சம்பவத்தை ஆண்டவர் செயல்படுத்தினாரு. கர்த்தரின் செயல் இது அப்படின்னு தாய் தகப்பனுக்கு தெரியல. ஏன்னா பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மக்களை ஆண்டு வந்தாங்க. இப்ப பெலிஸ்தியரிடத்துல இருந்து இவன் விடுதலை வாங்கி தரணும், அதான் தேவ திட்டம். அதற்கு ஆரம்ப கட்டமாக பெலிஸ்தியரிடத்துல ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இது சம்பவித்தது. அப்படியே சிம்சோனும் அவன் தாய் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். திருமணம் செய்து கொள்ளும்படியா தாய் தகப்பனை கூட்டிட்டு சிம்சோன் போறான். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. கர்ச்சிக்கிற இளம் சிங்கம் சிம்சோனுக்கு எதிரா வருது. இவனை அழித்து விடும்படியா ஒரு பாலசிங்கம் வருது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அவன் மேல இறக்குனாரு. அப்ப தேவ பலனை அவன் பெற்றுக்கொள்றான். அவன் கையில எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. தேவ பலத்தால நிரப்பப்பட்டவனா, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஒரு ஆட்டை கிழிக்கிறது மாதிரி அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயலை அவன் செய்கிறான். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்தினால. இதே நியாயாதிபதிகள்ல ஒத்னியேல கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பினாரு, மேல் இறங்கினார்னு 3 நியாயாதிபதிகள் 3:10 பார்த்தோம். கிதியோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு நியாயாதிபதிகள் 6:34 வாசிக்கிறோம். அடுத்து நியாயாதிபதிகள் 11:29 எப்தா மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு.
கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்தினால ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டிய கிழிக்கிறது மாதிரி எளிதா மேற்கொண்டத இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இவன் தனியா அந்த பிரச்சனைய சந்திச்சான், சிங்கத்தை சந்திச்சான். அவங்க அப்பா அம்மாக்கு இத குறிச்சு சொல்லல. அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். அவளை அவன் கண்ணுக்கு அவ பிரியமாய் இருந்தார். கண்களின் இச்சைக்கு அவன் இடம் கொடுத்து இங்க தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்காம செயல்பட்டத பார்க்கிறோம். சில நாட்களுக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். சிங்கம் செத்து போன அந்த சிங்கத்தை பார்க்கிறதுக்கு, உடலை பார்க்கிறதுக்கு. ஆனா இவன் நசரேய விரதத்தை இருக்கிறான். என்னாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல செத்த பிரேதங்கள் அண்டையில பக்கத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவன் அந்த செத்த சிங்கத்தோட உடலை பார்க்கறதுக்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. உள்ள சிங்கத்தோட செத்த உடம்புக்குள்ள தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கையில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடம் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அதை எடுத்து தான் சாப்பிட்டதும் இல்லாம தன்னுடைய தாய் தகப்பனுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே இருந்து எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. சிங்கத்தோட செத்த உடம்புல இருந்து எடுத்தது அப்படின்றத அவங்களுக்கு சொல்லல. இப்ப நசரேய விரதத்தையும் அவன் மீறி செயல்படுகிறத பாக்குறோம். அவன் மேல பெரிய திட்டம் இருந்தாலும் அப்படி ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை செய்கிறத இங்க நம்ம பாக்குறோம். நம்மளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அது நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு குறைச்சல் உண்டாக்கும். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, மனோவா கர்த்தருடைய தூதனை பார்த்துட்டோம், நம்ம சாக போறோம் அப்படின்னு நினைச்ச போது அவனுடைய மனைவி தைரியப்படுத்துறா. நம்மளை ஆண்டவர் கொன்று போடணும்னு நினைச்சிருந்தா இதெல்லாம் நமக்கு சொல்லி இருக்க மாட்டாரு, தேவ திட்டத்தை நமக்கு காண்பிச்சிருக்க மாட்டாரு, அறிவிச்சிருக்க மாட்டாரு அப்படின்ற வார்த்தைகளை சொல்லி அவனை பலப்படுத்தத தியானிச்சோம். அவளுக்கு ஒரு குமாரனை ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கு பேரு சிம்சோன் வச்சாங்க. அவன் வளர்ந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு அப்படின்றத தியானிச்சோம். அடுத்து சிம்சோன் வாலிபனான போது திம்னாத்துல போய் ஒரு பெலிஸ்தியர் பெண்ணை பார்த்து அவளை தான் நான் திருமணம் செய்யணும்னு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றான். அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, ஏன் நம்ம இனத்திலே நீ கர்த்தருடைய பிள்ளையே நீ திருமணம் செய்யலாம், நீ ஏன் பெலிஸ்தியரோட அந்நிய பெண்ணை போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர்கிட்ட போய் ஏன் பெண் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவன் அதுக்கு கேட்கல, தாய் தகப்பன் சொன்னதை கேட்கல. எனக்கு அவளை என் கண்ணுக்கு பிரியமானவளா இருந்தா அப்படின்னு சொல்ற. அது மாதிரி இவங்க டிம்னாத்துக்கு புறப்பட்டு போறாங்க. அப்ப ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவ சிம்சோன் மேல இறங்குனதுனால ஒரு ஆட்டை கிழிக்கிற மாதிரி சிங்கத்தை கிழித்து போட்டான். தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டு அவன் கையில எந்த ஆயுதமும் இல்லை. ஆனா சிங்கத்தை கிழித்து போட்டான். அவ போய் அவளை பார்க்கும்போது அந்த பெண்ணு அவனுக்கு கண்களுக்கு பிரியமானவளா இருந்தா. அப்புறம் திரும்ப திருமணம் செய்யறதுக்கு வரும்போது இவன் வழி விளங்கி ஏற்கனவே அங்க சிங்கத்தை கொன்னு போட்ட இடத்துக்கு போய் பார்த்தான். அந்த சிங்கத்தோட உடல்ல தேனி கூட்டமும் தேனும் இருந்துச்சு. இவன் நசரேயனா இருக்கிறதுனால அந்த செத்த சிங்கத்தை அவன் தொடக்கூடாது.
ஆனா அந்த தேனை அதிகமா விரும்பினதுனால அவன் எடுத்து அதை சாப்பிட்டான். தாய் தகப்பனுக்கும் கொடுத்தான். ஆனா அவங்க கிட்ட சொல்லல, இது சிங்கத்தின் உடல்ல இருந்து எடுத்தது அப்படின்றத சொல்லல. இங்க நசரேய விரோதத்துக்கு எதிரா அவன் செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம நம்மள ஆண்டவர் அன்பு செலுத்தி நம்மளை பயன்படுத்த முடியும். நம்மளை குறிச்ச தேவ திட்டங்கள் சரியா நிறைவேற முடியும். இங்க சிம்சோனோட வாழ்க்கையில அவன் கீழ்ப்படியாம 2 காரியத்தையும் செய்தத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்களும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு உமக்காய் செயல்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, சிம்சோனோட வாழ்க்கையில உம்முடைய வார்த்தைக்கு எதிராய் செயல்பட்டதை பார்த்தோம். ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே அப்படி இருக்கக்கூடாது. உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க, உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய, எங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம அதை சிலுவையில் அறைய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய வழிகளில் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் உமக்காய் பணி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.